ஃபஸ்ட்டு வந்து என்னால் சம்மணம் போட்டு உட்காரவே முடியாது. இப்போ நான் இங்கே வந்து அதை தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக சொன்னேன். சம்மணம் போட்டு உட்கார முடியாது, கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடந்தால் கால் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொன்னேன். பார்த்துக்கலாமா, பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட்ஸ் போங்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்லேயே வந்து என்னால் வந்து நடக்க முடிஞ்சுது, நடந்து பெயின் இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் முதுகு தண்டுவடத்தில் L4 L5 இல்லை L5 S1 லெவலில் வந்து ஜவ்வு நரம்பு அழுத்தி அதனால் வலி வந்து சயாட்டிக்கா நரம்பு பாதிக்கப்பட்டு அது அளவுக்கு அதிகமாக பிட்டத்துலேருந்து கால் வரைக்கும் வலி அதிகமாக இருக்குது. கால் பாதம் மதமதப்பாக இருக்குன்னா நிச்சயமாக வந்து அதை வந்து நாங்கள் மருந்து மாத்திரை இல்லாமல் எந்தவித அறுவை சிகிச்சையும் இல்லாமல் முழுமையாக வந்து எங்களோட சென்டரில் நாங்கள் குணப்படுத்திட்டு தான் இருக்கோம். நான் கிருத்திகா, நாமக்கல்லேருந்து வரேன். எனக்கு வந்து L5 S1ல ப்ராப்ளம் ப்ளஸ் சர்விக்கல்லையும் மைல்டாக ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக ப்ராப்ளம் இருந்தாலும் பெயின் நிறையா இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் ஷாலம் ஃபிசியோதெரப்பி சென்டர் திருவண்ணாமலை அந்த இது பார்த்தேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, வரலாமா கேட்கலாமா எல்லாமே, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸுங்கிறதுனால. அப்புறம் நான் சாருக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். சார் வந்து நல்லா ஹோப் கொடுத்தாரு. மெசேஜ் உடனே பார்த்துட்டு இட்ஸ் க்யூரபிள், நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு சார் வர சொன்ன டைமுக்கு வந்தேன். இங்கே வரும்போது வந்து நம்ம மற்ற ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸ் இருக்கிற மாதிரி கிடையாது. கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்ஸ் வேறு. அவங்க சார் வந்து எவ்வளோ நாள் நம்மளை ஸ்டே பண்ண சொல்கிறாங்க, இத்தனை நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த டைமுக்கு நம்ம அந்த டியூரேஷனில் கோஆப்ரேட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்ஸ். நான் இங்கே வந்து பார்த்து எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க நிறைய பேர்த்துக்கு என்னை விட சிவியராக இருந்தவங்க கூட, நடக்க முடியாதவங்க கூட நடந்தாங்க. நானுமே ஃபஸ்ட்டு நடக்கிறப்போ ஒரு மைல்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கழுத்து குமியும் போது எழுத முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தேன். இப்போ நல்லா இருக்கேன். நானும் 6 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஓகே, வரி பண்ணிக்க தேவையில்ல, வீட்டில் போய் எக்ஸசைசஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சில எக்ஸசைசஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சீரியஸாக சூப்பருங்க. நமக்கு எப்படி நாம் சரியாகணும்னு நினைக்கிறோமோ அதை விட அவங்க நமக்கு நல்லா நினைப்பாங்க. இவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடணும் அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டட். வேறு எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே இங்கே வர்றதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம யூடியூப் பார்த்துட்டு வரலாமா வேண்டாமான்னு யோசிக்க தேவையில்லை. தாராளமாக நீங்கள் சாருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் கேட்டுட்டு என்னன்னு சொல்லிவிட்டு இங்கே வரலாம். தாராளமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னால் சம்மணம் போட்டு உட்காரவே முடியாது. இப்போ நான் இங்கே வந்து அதை தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக சொன்னேன். சம்மணம் போட்டு உட்கார முடியாது, கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடந்தால் கால் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொன்னேன். பார்த்துக்கலாமா, பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட்ஸ் போங்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்லேயே வந்து என்னால் வந்து நடக்க முடிஞ்சுது, நடந்து பெயின் இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சம்மணமும் போட்டு உட்காந்துக்கிட்டேன். பட் சம்மணம் போட்டாலும் எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்குது. இருந்தாலும் கீழே வந்து உட்காரக்கூடாது, நீங்கள் பெட்டில் உட்காந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துக்கிறேன். L4 L5 S1 பிரச்சனை வந்து சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. கொடுமைனா பயங்கர கொடுமை. என்னென்னா ராத்திரி தூங்கவே முடியாத அளவுக்கு நிறைய பேர் வராங்க. ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல, ஒரு பொசிஷனில் உட்காரவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் ரொம்ப அதிக பேர் பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த வலியை பற்றி அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அழகாக செய்கிறாங்க. நிறைய நாள் ஒரு மாத கணக்காக கூட தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொசிஷனில் கூட அவங்களால திரும்பி படுத்தாலே வந்து தூக்கம் சுத்தமாக வரல அப்படிங்கிறாங்க. ஒரு மாதம் கூட தூக்க முடியாத அளவுக்கு இருந்தவங்க கூட நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இதே போல் L5 S1 இருக்கட்டும், L4 L5 இருக்கட்டும், டிஸ்க் வந்து கிழிஞ்சு வந்திருக்கலாம், இல்லை ஜவ்வு வந்து நரம்பு அழுத்திட்டு இருக்கலாம். இதனால் வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குறையில, எந்தவித எக்ஸசைஸும் பண்ண முடியல, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்லையுமே வந்து வலி குறையல அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க. இதில் நீங்கள் முழுமையாக குணமடைஞ்சு வலி இல்லாமல் உங்களோட வேலைகளை வந்து பழையபடி செய்கிறதுக்கு நாங்கள் முழுமையாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.